3 கட்டங்கள் இறைவன் மனிதனை நெருங்குகிறான். முதல் கட்டம் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கொப்ப 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் முதல் வானத்திற்கு இறங்கி தஹஜ்ஜத் தொழுபவனோடு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன். அலாமி முஸ்தக்ஃபிரின், இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறியா, உனக்கு நான் தர்றேன். அலாமி முஸ்தர்ஸிகின், என்ற ரிஸ்க் தேடுறியா, உனக்கு நான் கொடுக்கிறேன். ஏதாவது ஒரு சோதனைகள்ல நீ வயப்பட்டிருக்கிறியா, அந்த சோதனைகளை நான் கலையிறேன், நீ என்னிடத்துல கேளுண்டு தஹஜ்ஜத்துடைய டைம்ல அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய குர்பத் கிடைக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2வது என்னன்னா, அதிகமாக திக்ரும் குர்ஆனையும் ஓதக்கூடியவனிடத்திலே அவன் செய்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஜராகிறான் என்பது உலமாக்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3வது கட்டம் எப்போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துஆ செய்யும் போது, துஆ மனதார உருகி துஆ செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹாஜராகிறான். அப்ப நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது?